இந்த சர்ப்பத்தீவு காலகாலன் பாலையா போய் அங்க போட்டியெல்லாம் நடக்குது. போட்டி நடந்து போட்டியில ஜெயிக்கிறவனுக்கு வந்து அரண்மனை விருந்து வைப்பாங்க. இந்த அரண்மனை விருந்துனா என்னன்னா இந்த ராணியோட சேர்ந்து இருக்கிறது தான். இதுதான் அரண்மனை விருந்து. இந்த நேரத்துல எம்ஜிஆரும் போய் அங்க சேருவார். எம்ஜிஆர் என்ன சொல்லுவார் அவங்க அம்மாட்டனா, அம்மா நான் போய் மல்லிகாவை காப்பாத்தி கூட்டுற போறேன் அப்படின்னு. எப்பா இதெல்லாம் அரண்மனை விஷயம்ப்பா, உன்னால முடியுமாப்பா, அரண்மனை ஆட்கள் போய் அதெல்லாம் கூட்டு வரட்டும் பண்ணுவாங்க. அரண்மனை ஆட்களோ அல்லது இந்த ஊர் குடிப்படைகளோ போய் இளவரசியை காப்பாற்றி அழைத்து கொண்டு வருவது அவங்களுடைய கடமை. ஆனா நான் போய் என் மல்லிகாவை காப்பாத்துறது என்னுடைய கடமை. இது எனக்கு வந்து தனிப்பட்ட கடமை. நான் போய் என் மல்லிகாவை காப்பாற்றி கூட்டு வருவேன்ட்டு இவர் கிளம்பிடுவார். இவரும் சர்பத்தீவுக்கு தான் போவார். அந்த சர்பத்தீவுக்கு போன உடனே நம்பியாருடைய சிஸ்டர் 2 பேரையும் பார்த்து எனக்கு உதவி செய்ய, நானும் இந்த போட்டியில கலந்துக்கிறேன், இந்த ராணிகிட்ட போய் ஒரு கப்பல் கேட்போம், போட்டியில ஜெயிச்சா அந்த ராணி ஏதாவது பரிசு கொடுப்பாங்கல்ல, ஒரு கப்பல் கேட்டு கப்பல்ல ஏறி ஜாலத்தீவுக்கு, மந்திரவாதி இருக்கிற ஜாலத்தீவுக்கு போகலாம் அப்படின்னு இவர் ஐடியா பண்ணுவார். சரின்னு பாலையாவும் வந்திருக்காப்ல, எம்ஜிஆர் வந்திருக்காப்ல. அங்க போட்டி நடக்கும், வாள் சண்டை போட்டி, கம்பு சண்டை போட்டி, இப்படி எல்லாம் நடக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், பாலையா என்ன பண்ணுவாப்ல, எம்ஜிஆர் காலை அப்படி தட்டி விட்டுருவாப்ல. தட்டி விட்டவுடனே எம்ஜிஆர் கீழே விழுந்த உடனே அவர்கிட்ட இருக்கிற அந்த வேல் கம்பை வச்சு பக்கத்துல குத்துவாப்ல. அதாவது அப்படியே அடுத்த குத்து உன் மேலதான், நீ தோத்துட்டன்னு அடையாளத்துக்கு. அப்படி விழுந்த உடனே எம்ஜிஆருக்கு ரொம்ப அவமானமா போயிடும், எழுந்துருவாரு. ஆனா அந்த ராணி என்ன சொல்லுவான்னா, விஷா ராணி தவமணி தேவி, அந்த ராணி சர்பத்தேவனுடைய ராணி, 2 பேரும் நல்லா இருக்காங்கடி, இன்னைக்கு விருந்து ஜெயிச்சவனோட எம்ஜிஆரையும் விடக்கூடாது, அவனை நாளைக்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு தன் தோழிகிட்ட சொல்லுவான். முத நாள் பாலையாவை கூட்டிட்டு போய் விருந்து வச்சு கூட்டு வந்துருவாங்க. அடுத்த நாள் விருந்து வந்து எம்ஜிஆருக்கு. அப்ப எம்ஜிஆருக்கு இவளுடைய ஆடல் பாடல் அதெல்லாம் பிடிக்காது. அப்போ எம்ஜிஆர் வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு. பிடிக்கலன்னு அந்த ராணிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். கோவம் வந்த உடனே என்ன சொல்லுவா, இவனை வந்து விஷத்தால விஷமேற்றுங்கள் இவனுக்குன்றுவா. சொல்லிட்டு அதுங்குள்ள இந்த போனவர் ஆளை காணமே அப்படின்னு நம்பியாருடைய சிஸ்டர் இருக்காப்புல இல்லையா, பகுனி, அவங்க 2 பேரும் தேடி அரண்மனைக்கு வந்துருவாங்க. வந்து அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சத்தம் போடவும் குடிபடைகள் மக்கள் என்ன பண்ணிடுவா, நாளைக்கு வந்து இவன் வந்து ராணியை கெடுக்க வந்தான் அப்படின்னு சொல்லி நடுத்தெருவில் நிறுத்துங்க, இவனை எல்லாரும் கல்லை விட்டு எரிஞ்சு கொள்ளட்டும்ன்றாங்க. அப்போ எம்ஜிஆருக்கு ரொம்ப அவமானமா போயிடும். இதுக்கு பாம்பை விட்டாது கொத்த விட்டு செத்து இருக்கலாம் வெளியில தெரியாம. இப்ப வெளியில தெரிஞ்சு இவன் வந்து ஒரு ஸ்திரீலோலன், பெண் மோகம் பிடிச்சவன், ராணியை கெடுக்க போனா, அதனால ஊர் மக்கள் எல்லாம் கல்லால் எரிந்து கொன்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப அசிங்கமே அப்படின்னு இவங்க 3 பேரையும் அடைச்சு போட்டிருப்பாங்க. நம்பியாரு, எம்எஸ் பாக்கியம், எம்ஜிஆர். அந்த இடத்துல மானம் இழந்தவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய ஒரு இது அப்படின்ட்டு ஒரு 2 வாசகம் எழுதி ஒரு தூக்கு மேடை இருக்கும். அந்த தூக்கு மேடையில போய் இவர் தூக்கு போடுவார். தூக்கு போட்டா முறிஞ்சு கீழே விழுந்துருவார் உள்ள.